வெல்கம் டு டேஃபைஸ். டேஃபைஸ் மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளை இணைந்து வரப்போற ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நடத்த இருக்க டெஸ்ட் சீரிஸ் தான் ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 20லேருந்து எவ்ரி சண்டே நடக்க இருக்கு. இந்த டெஸ்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees வரும். வித் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்துடும். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டாப் 3 வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அரித்மெட்டிக் புக் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் ஜூலை 20 ஆரம்பிச்சு 21/9/2025 வரைக்கும் எவ்ரி சண்டே நடக்க இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 8438219900 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மேலும் தகவல் உங்களுக்கு அதுல சொல்லுவாங்க. வெல்கம் டு டேஃபைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் என்ன பேசிக் டேர்ம்ஸ் என்ன, அதில் எப்படிலாம் போடணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 டேர்ம் வந்து காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். அதை எப்படி சொல்லுவோம்னா CPSP. இப்போ ஒரு பெண்ணோட விலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் இருக்குது அப்படின்னா அந்த பெண் இந்த ஒரு பெண் வச்சுக்கோங்க. இந்த பெண்ணோட விலை 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இதை நம்ம ஒரு விற்கிறோம்ல 20 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அது வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த பெண்ணோட ஒரிஜினல் விலை வந்து 10 ரூபா, அதுதான் என்னது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது 20 ரூபா. அப்போ இது என்னது செல்லிங் ப்ரைஸ், நான் விற்கிற வேலை. சரி, இந்த எப்பயுமே நம்ம வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது எதை பொறுத்துனா காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த பெண்ணோட வேலை 20 ரூபாயா, எல்லா இடத்துலையும் ஒரே செல்லிங் ப்ரைஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. செல்லிங் ப்ரைஸ் மாறிட்டே தான் இருக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஹோல்சேல் கடையில் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு 50 பைசாவோ 1 ரூபாயோ ஒரு சின்ன ஒரு 10 ரூபா பொருளை வந்து நம்ம வெளியே இடத்துல வாங்கினா 10 ரூபா, ஆனால் அங்கே வாங்கினா ஒரு 8 ரூபா 9 ரூபாய்க்கு வாங்கலாம். ஏன்னா அவங்க ஹோல்சேலாக வாங்குறப்ப அவங்களுக்கு நம்ம காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறிட்டே இருக்கும். ஆனால் அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பயுமே என்னது மாறாது. அதனால நம்ம எப்பயுமே ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி காஸ்ட் ப்ரைஸை பேஸாக வச்சு தான் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா என்னது, லாபமா. எப்போ நம்மளுக்கு லாபமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது அந்த பொருளோட விலை 10 ரூபா. இது எல்லாமே யாரு, நம்ம வந்து கடைக்காரங்க பெர்ஸ்பெக்டிவ், பொருள் விற்கிறவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 10 ரூபா அப்படின்னா நான் 20 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் தானே. அதுதான் இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 10 ரூபா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இங்கே 10 ரூபா. அதாவது நான் பொருளை 10 ரூபாய்க்கு வச்சுட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு 10 ரூபா. சரி, இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை லாஸ் எப்போ வரும், இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த பொருளோட விலை 20 ரூபான்னு வச்சுக்குவோம். அந்த பொருளோட விலை 20 ரூபா, நான் விற்கிறது எவ்வளோக்கு விற்கிறேன் 15 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா என்னது எனக்கு அங்கே 5 ரூபா லாஸ். அப்போ இங்கே என்ன வரும், லாஸ் எப்படி எழுத முடியும், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 20, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 15. அப்போ லாஸ் எவ்வளவு 5. அப்போ எவ்வளவு 5 ரூபா நம்மளுக்கு இங்கே லாஸ். சரி, இது வந்து என்னது அமௌண்ட் பேசிஸில், ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி இங்கே என்னது அமௌண்ட் பேசிஸில் இருக்கும். ஒருவேளை பர்சன்டேஜ் அப்படின்ற கேட்பாங்கல்ல, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. அதாவது என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. இந்த பேஸ் வேல்யூ எப்பயுமே என்னது காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். எப்பயுமே இங்கே என்னது காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். எப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு வரப்ப, டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரப்ப அங்கே வேற மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னு வேற டேர்ம்ஸ் வரும். அது நம்ம டிஸ்கவுண்ட் தனி வீடியோ இருக்கு, நம்ம அதில் பார்ப்போம். சரி, ஓகே. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோமே. இங்கே ப்ராஃபிட் எவ்வளவு 10, செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 10 இன்டூ 100% போட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குமா. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்கே எவ்வளவு 100%. 100% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஏன் இப்போ 10 ரூபா அதோட பொருளோட விலை நம்ம 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ எவ்வளோ கூடி இருக்கு 10 ரூபா கூடி இருக்கா. எப்பயுமே நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100%. இது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எப்பயுமே 100%. அதை விட இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் 20% அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு எப்பயுமே 100%, ப்ராஃபிட் 20% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும் 120% இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பர்சன்டேஜ் இருக்கா, இப்போ 20% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 20% ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளவு 1/5. இந்த 20%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளவு 1/5. அப்போ இந்த 5 அப்படின்ற பேஸ் வேல்யூ தான் காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஒரு பார்ட் அப்படின்றத என்னது நம்மளுக்கு ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் 6.
ஏன்னா காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை கூட்டினா தானே நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸு. இங்கே பாருங்களேன், இது திருப்பி போடுறது தான். இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபின்னு இருக்கா, நம்ம இங்கே என்னது செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்கோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டுன்னு வரப்ப ப்ராஃபிட் ப்ளஸ் சிபி அப்படின்னு வந்துடும். ஒரே ஃபார்முலா தான், திருப்பி போட்டு அதுதான் வரப்போகுது. அப்போ ஒரு பேசிக்காக ஓரளவு கான்செப்ட் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சம் பார்க்குறப்பயுமே அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம என்ன சம்ஸுக்கு போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்ப்போம். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல், அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் எவ்வளோ 4/5 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ டேரக்ட் ஒரே ஈக்குவேஷன் தான். செல்லிங் ப்ரைஸ் இங்கே இஸ் அப்படின்றது என்னது ஈக்குவல் டு 5/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம எழுதிக்கலாமா, SP/CP ஈக்குவல் டு 5/4. இந்த சிபி இங்கே ஃப்ராக்ஷனில் போயிடுச்சுன்னா SP/CP ஈக்குவல் டு 5/4, அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4, செல்லிங் ப்ரைஸ் வந்து 5. அப்போ ப்ராஃபிட் எத்தனை இதில், இந்த 4லேருந்து ஒரு பார்ட்டு கூடியிருக்கா. அப்போ இங்கே ப்ராஃபிட் எவ்வளவு, ஒரு பார்ட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்னது Profit/CP × 100 அப்படின்னு போடுவோமா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, ஒரு பார்ட். எப்பயுமே பேஸ் வேல்யூ என்ன சொன்னேன், நம்மளுக்கு சிபி தான். அப்போ 1/4 × 100 ஈக்குவல் டு 25%. 25%, ஆப்ஷன் சி 25%. இதுதான் ரொம்ப பேசிக்கான சம்மு. இதே என்னது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ எவ்வளோ பேசிக்கான சம்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 32 items இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 38 items. டேரெக்டாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுத போகிறோம். 32 SP ஈக்குவல் டு 38 CP அதான் கொடுத்துருக்காங்க. The selling price of 32 items, 32 ஐட்டம்ஸோட செல்லிங் ப்ரைஸும் 38 ஐட்டமோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ராக்ஷன் எடுத்துட்டோம்னா என்ன வரும், இப்போ SP/CP இப்படி தான் எடுக்கணுமான்னு கேட்டால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். CP/SPன்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு இங்கே எவ்வளவு 38/32. இதை 2 டேபிளாக ஆடி ஆகுமா. அப்போ 2 டேபிளாக அடிச்சா இங்கே என்ன வரும் 16, இங்கே 19. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட்டா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 3 பார்ட். அந்த 3 பார்ட் தான் ப்ராஃபிட். அப்போ 3/ என்ன போடுவோம் 16. ஏன் காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்பயுமே பேஸு இன்ட்டு 100% போட்டோம்னா என்ன வரும். இதை உட்காந்து நம்ம வந்து 300 டிவைடட் பை திருப்பி வந்து 2ஆல் அடிச்சு அப்படிலாம் போடக்கூடாது. இதுக்கு தானே என்ன சொன்னேன், பர்சன்டேஜ் படிக்கும் போதே ஃப்ராக்ஷன் வேல்யூ நல்லா படிச்சிருக்கணும். 1/16, 1/16ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 6.25% இன்டூ 3 போட போகிறோம். ஏன் ஏன்னா இங்கே இன்டூ 3 இருக்குது. அப்போ போட்டோம்னா நீங்கள் என்ன வரும் 5, 1, 7, 18, 18.75%. அப்போ ஆப்ஷன் சி 18.75%. எப்படி போட்டோன்னு புரியுதா. இது நீங்கள் அடிச்சு போட்டாலும் நீங்கள் எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நீங்கள் இங்கே 2 டேபிளால் அடிக்கிறேன் அப்படி இங்கே 8 டைம்ஸ், இங்கே 50, திருப்பி 2 டேபிள் அடிச்சு 4, 25 அடிச்சு 75 டிவைடட் பை 4 போட்டால் இதே ஆன்சர் தான் வரும். இல்லை நான் வந்து 300 டிவைடட் பை 16 போடுறேன், இந்த எல் டிவிஷன் இந்த மாதிரி போடுறேன், 300 டிவைடட் பை 16 போடுறேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம்ஸ் 1 டைம் 16 திருப்பி அப்படி போட்டாலும் என்னது இதே ஆன்சர் தான் வரும். இல்லை நீங்கள் ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/16ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 2%, 6.25 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக இன்டூ 3 பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விகாஸ் வைசன் ஓல்டு பைக், அதாவது ஒரு பழைய பைக்கை 30,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதில் அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு 5,000 ரூபா செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணிட்டு 42,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அதில் கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி 2-3 மெத்தட் பார்த்தாச்சு. இது ஒரு மெத்தட் பார்ப்போம். இது வந்து ரேஷியோலேயே போடலாம். இப்போ 30-35 அதாவது 30,000 வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா செலவழிச்சிருக்காரு அவர். அப்போ மொத்தம் எவ்வளவு 35,000. அண்ட் செல்ஸ் அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு 42,000க்கு விற்கிறாரு. அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். என்ன கேட்டிருக்காங்க அவங்களோட கெயின். இப்போ கெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 35,000லேருந்து 42,000 விற்றுருக்காரு. அப்போ எவ்வளவு இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 2 அப்படின்னா 7,000 பேஸ் வேல்யூ என்னது காஸ்ட் ப்ரைஸ். அப்படி போட்டு போடலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் டைரக்ட் ரேஷியோ எடுத்தாலும் அதே தான் வரும். 3 0க்கு 3 0 கேன்சல், 7 டேபிள் அடிச்சா 5, இங்கே 6. அப்போ எவ்வளோ பாட்டுக்கு கூடியிருக்கு ஒரு பாட்டு எதுலேருந்து கூடியிருக்கு காஸ்ட் ப்ரைஸ் 1/5 இன்டூ 100% அப்படின்னா எவ்வளவு 20%. ஆப்ஷன் ஏ 20% டேரெக்டாகவே போட்டுடலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மல் மெத்தட் என்னது 35,000 42,000. அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது 5 6 7
சரி ஓகே 7000 டிவைடட் பை என்னது காஸ்ட் ப்ரைஸ் என்னது 35,000 இன்டூ 100. ஏன் 100 போடுறோம் பர்சன்டேஜ் கேட்குறாங்கள. அப்போ இங்கே ஒரு 3 0 இங்கே ஒரு 3 0 இங்கே அடிச்சா 7 இந்த 5 இது அடிச்சா 20. அப்போ இங்கே என்னது 20% தான். இதுக்கும் என்னது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் போடுறப்ப அதோட டைம் எவ்வளோ வேரியன்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் எக்ஸாம் போடுறப்ப உங்களுக்கு தெரியும். அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோலையும் போடலாம், நார்மலாக நீங்கள் போடுறாலும் போடலாம். ஆனால் என்னது இதுதான் நம்மளுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். A carpenter suffers a loss of 10% on selling a footwear. அதாவது அவர் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறது காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன சொன்னோம் நம்ம 100% அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்போ அவருக்கு வந்து லாஸ் எவ்வளவு 10%. எப்போ அப்படின்னா 72 ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10% லாஸாம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100%, லாஸ் 10% அப்படின்னா என்ன எத்தனை பர்சன்டேஜ் 90%. அந்த 90% தான் 72. அப்போ கார்பெண்டர் சஃபர்ஸ் லாஸ் ஆஃப் 10% ஆன் செல்லிங் எ ஃபுட்வேர் ஃபார் 72 rupees. அதாவது 10% லாஸ் ஆகிறாரு. எப்போ அப்படின்னா 72 ரூபாய் விற்கிறப்ப. ஹவு மச் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இப்போ ப்ராஃபிட்டாக லாஸாக நமக்கு தெரியாது. வில் பி இஃப் இட் செல்ஸ் த ஃபுட்வேர் ஆன் 96 rupees. அதாவது 72 ரூபாய்க்கு விற்கிறப்ப அவருக்கு வந்து 10% நஷ்டமாயிருக்கு. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளவு 90% தான் இந்த 72. அப்படின்னா அவருக்கு 96 ரூபாய்க்கு விற்றாருன்னா அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ 90% 72 அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் 96, இதுதான் கேள்வி. அப்போ 90% 76னா இங்கே எத்தனை பர்சன்டேஜ் 96 அப்படின்றதான். சரி ஓகே சரி ஓகே. இப்போ எதாவது அடிக்கலாம் 9 டேபிள்ஸாக அடிக்கலாமா. இங்கே 9 டேபிள்ஸ் ஆச்சு, இங்கே 10, இங்கே 8 டைம்ஸு. இதான் 8 டேபிளாக அடிக்கலாமா. இங்கே 1 இங்கே 2 வேற என்ன வரும் அவ்வளோதான். இங்கே ஆன்சர் என்ன வரும் 120%. இந்த 120% அப்படின்றது என்னது செல்லிங் ப்ரைஸ். அப்போ நமக்கு ஆப்ஷனில் என்னது 120 இல்லையே. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினை இங்கே தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இது வந்து என்னது இது நம்ம வந்து 90% 10% லாஸுக்கு அப்புறம் 72. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் 96 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120% 96. இது எல்லாமே என்னது செல்லிங் ப்ரைஸ், செல்லிங்கோட பர்சன்டேஜ். இது வந்து செல்லிங்கு, இதுவும் செல்லிங்கோட பர்சன்டேஜ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%, ப்ராஃபிட் ஒரு பர்சன்டேஜ் வரும். எவ்வளோ பர்சன்டேஜ் தருது செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது காஸ்ட் ப்ரைஸும் இருக்குது ப்ராஃபிட்டும் இருக்குது. ஓகேவா. நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது ப்ராஃபிட் எவ்வளவு 20% தானே. அவ்வளோதான். அப்போ லாபம் எவ்வளவு 20%. ஆப்ஷன் பி லாபம் 20%. புரியுதா. அப்போ 120 அப்படின்னு ஒருவேளை சில இங்கே ஆப்ஷனில் இல்லை, ஒருவேளை 120 ஆப்ஷனில் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்ம 120 அப்படின்னு போட்டுறக்கூடாது. இங்கே செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கேட்டால் 120. இங்கே கேட்டிருக்கிறது என்னது ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 20%. சரி அடுத்து இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. இது 2-3 டைம் ஜிடிலேயே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இஃப் புக்ஸ் brought at a price of ranging, அதாவது ஒரு புக்கோட விலை 200லேருந்து 260 ரூபாக்குள்ளே இருக்குது அதோட அந்த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அதை செல்லிங் பண்ணுறப்ப எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 250லேருந்து 300 ரூபாக்குள்ளே விற்கிறாங்களாம். அப்போ இங்கே தான் முக்கியமான கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் அப்படின்றது தான். அப்போ வந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் எவ்வளோ இந்த ரேஞ்சில் எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ ப்ராஃபிட் இருக்கும் காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்து செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட விலை 10 ரூபா அப்படின்னா அதை 20 ரூபாய்க்கு விற்றா எனக்கு 10 ரூபா ப்ராஃபிட்டு. அந்த விலை 50 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா ப்ராஃபிட்டு. அந்த 10 ரூபா பொருளை நான் 100 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு 90 ரூபா ப்ராஃபிட்டு. அப்போ நம்மளுக்கு எப்போ என்ன பார்ப்போம் மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் பார்ப்போம். அப்படி அதே மாதிரி பார்க்குறப்ப இந்த 200 அப்படின்றத என்னது காஸ்ட் ப்ரைஸோட மினிமம் வேல்யூ. அப்போ இங்கே என்னது 200. அப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் தான் பார்ப்போம். அப்போ மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ் என்னது இங்கே 300. அப்போ இங்கே 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றாதான் நம்மளுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராஃபிட் வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 200, செல்லிங் ப்ரைஸ் 300 அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளவு 100 ரூபா. ஓகே ப்ராஃபிட் 100 ரூபா. இங்கே என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் தட் மைட் பி செல்லிங் 25 புக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ப்ராஃபிட் வந்து 100 ரூபா. அப்போ 25 புக்குக்கு ப்ராஃபிட் எவ்வளவு 25 × 100 எவ்வளவு 2500. ஆப்ஷன் பி. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் தட் மைட் பி மேட் இன் அ செல்லிங் ஆஃப் 25 புக். அதாவது ஒரு புக்கை விற்கிறப்ப எனக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 25 புக் விற்கிறப்ப எவ்வளோ ப்ராஃபிட் வரும் 2500 ரூபா வரும். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க.
கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட்னால நம்ம மினிமம் காஸ்ட் ப்ரைஸ் மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ், அவ்வளோதான், ஒரே கான்செப்ட் தான். அடுத்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான். பங்கஜ் பாட்ட வாட்ச் அட் ப்ரைஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 1500 3000 அதோட ப்ரைஸு. என்ன சொல்கிறாங்க, விச் ஆர் சோல்டு எவ்வளவு 2500 to 3500. அவர் வந்து 10 வாட்ச் வித்தார்னா எவ்வளோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் இருக்குன்னு கேட்குறாங்க. சேம் மெத்தட், சேம் ப்ரொசீஜர், சேம் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டர் எக்ஸ் செல்ஸ் இட் ஒய் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸு ஒய் 2 பேர் இருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோ சொல்கிறாங்க, 25%. 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, 1/4. இவர் 4 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பொருளோட விலை 4 ரூபா, அவர் விற்கிறது 5 ரூபா. எப்படி அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25% சொல்கிறாங்களா, சரி ஓகே, இதை வந்து கிராஸாக பண்ணி பார்ப்போம். இவங்க 4, இவங்க 5னா இதில் ப்ராஃபிட் எவ்வளவு, ஒரு பார்ட். எதுலேருந்து பார்ப்போம், எப்பயுமே முன்னாடி இருக்கிறத காஸ்ட் ப்ரைஸ் தான் பார்ப்போம். 4 × 100 போட்டால் என்னது 25%. இது ரிவர்ஸ் ப்ராசஸ் தான், ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கொடுக்காம நம்ம இங்கே கொடுத்துருக்கதை நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். 25% அப்படின்ற ஃப்ராக்ஷன் வேல்யூவை நம்ம இங்கே பிரித்து எழுதியிருக்கோம். சரி ஓகே, இங்கே 4 பார்ட், இங்கே 5 பார்ட். என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஒய் பேஸ் 225னா வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஒரிஜினல் செல்லர். அப்போ ஒன்றுமே கேட்கல, 5 பார்ட் இந்த இவர் வாங்கியிருக்காருல, இந்த 5 பார்ட் அப்படின்றது தான் 225னா 4 பார்ட் எவ்வளோ அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஒரே ஸ்டெப்பு தான். இங்கே 4 பார்ட் வந்து இவர் என்னது 4 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அவர் வாங்கின அமௌண்ட் எவ்வளோ, ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காரு, அமௌண்ட்டு 225 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இவர் எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 பார்ட் இது 5 பார்ட் அப்படின்னா 5 பார்ட்டோட விலை தான் 225 அப்படின்னா 4 பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டேரெக்டாக அடிச்சு கொடுத்துக்கலாம். இது அடிச்சா 4 டைம்ஸா, 4 × 20 ரிமைனிங் போனால் 5. அப்போ எவ்வளவு 45 × 4, 45 × 2 எவ்வளவு 90, 90 × 2 எவ்வளவு 180. அவ்வளோதான் டேட்டா. இதுக்கு வந்து நம்ம அடிச்சு தான் பண்ணுறது. ஆப்ஷன் பி 180. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அனுபமா சொல்ல புக் அட்ட 10% ப்ராஃபிட். அதாவது ஒரு புக்கை வந்து 10%க்கு அவங்க விற்றுட்டாங்க ப்ராஃபிட்டில். புக் சோல்டு ஃபார் 20 ரூபா. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், அதாவது ஒரு புக்கை 10% ப்ராஃபிட்டில் அவங்க விற்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்து 20 ரூபா கூட விற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குமா, 15% வந்திருக்குமா. ஓகேவா, அதாவது இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நார்மல் காஸ்ட் ப்ரைஸ் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 10% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க ஃபஸ்ட்டு. அது எவ்வளோன்னா 10% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஒருவேளை அவங்க 15% ப்ராஃபிட்டில் விற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கூட வந்திருக்கு, 20 ரூபா கூட விற்றுருந்தாங்கன்னா அவங்க 15% ப்ராஃபிட் விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத எவ்வளோ 20 ரூபாயா. அப்போ 10%க்கும் 15%க்கும்னா இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 5%. அந்த 5% தான் 20 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸு 400. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் தான். காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100% சொன்னோமா, அப்போ 100% 400. ஆப்ஷன் பி. இங்கே ரெண்டுமே இது வந்து நார்மல் மெத்தடு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் வருதுல்ல, ரெண்டுமே ப்ராஃபிட் அப்படின்னா அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிடுங்க. 1 ப்ராஃபிட் 1 லாஸ் அப்படின்னா அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிடுங்க. அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். நம்ம இந்த மாதிரி சம்ஸ் அடுத்து வந்தால் நம்ம பார்ப்போம். இப்போ ரெண்டுமே இங்கேயும் ப்ராஃபிட் இருக்குது, இங்கேயும் ப்ராஃபிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 5%. அந்த 5% தான் இந்த 20 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றது. ஒருவேளை ஒரு இடத்துல ப்ராஃபிட் இன்னொரு இடத்துல லாஸும் வச்சுன்னு வைங்களேன், 2% ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். An article was sold at a gain of 12%. Had it been sold for 33 more, the gain would have been 14%. What is the cost price? Same method தான். இப்போ இங்கே பாருங்களேன், 12% கெயின். ஒருவேளை 14% கெயினாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரூபா வந்திருக்கும், 33 ரூபா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த 2% அப்படின்றது தான் 30 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ. இதை அடிச்சா எத்தனை நிமிஷம், 50. அப்போ 33 × 50 எவ்வளோ வரும், 0.51650. ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் சி 1650 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் நார்மலாக இதெல்லாம் போட்டு பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இங்கேயும் கெயின். அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 2%. அது எவ்வளோ மோரு, அந்த 2% தான் 33 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாக் செல்ஸ் அ கார்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, ஜாக் செல்ஸ் அ கார்மெண்ட் ஃபார்
1440 and earns a profit of 20%. What will be the cost price அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே, அதாவது இவர் வந்து ஒரு கார்மெண்ட்டை வந்து 1440 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 20% இருக்குது. நம்ம ஆல்ரெடி தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100%, ப்ராஃபிட் இங்கே 20%னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 120%. டேரெக்டாக எழுத போகிறீங்க. 120% தான் அங்கே கொடுத்துருக்காங்க. 1440 அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? 100% என்ன அப்படின்றதான் கேள்வி. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, இது கேன்சல் ஆயிரும். 12ஓட ஸ்கொயர்னால 12, அப்போ 12 × 100 1200. பார்த்தீங்களா? இது எல்லாமே என்னது? ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போகிற எல்லா சம்ஸுமே என்னது? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து விற்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு விற்கிற பர்சன்டேஜ் தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் எப்பயுமே 100ன்னு தெரியும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100%னா ப்ராஃபிட் 20%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 120%. அந்த 120%ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1440 அப்படின்னு. அப்போ அந்த 120% 1440 நீங்கள் ஈக்குவேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து a person sold an article at loss of 15%. had it been sold, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே மாடல் தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நல்லா கவனிச்சுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ் கெயின் சொன்னா, அப்போ கெயின் ரெண்டுமே ப்ராஃபிட் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். இங்கே ஒன்று லாஸ் ஒன்று ப்ராஃபிட் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்போ என்னது? 24% தான் எவ்வளவு அந்த டிஃப்ரென்ஸ்? 30.60. ஏன் 24 போட்டோம்? லாஸ் 15, கெயின் 9%. இப்போ நார்மலாக போடணும் எப்படி போனோம்? இப்போ இங்கே வந்து எவ்வளவு? லாஸ் வந்து எவ்வளவு? 15%. அப்போ 15% லாஸ், கெயின் எவ்வளவு? 9%. அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 24 பார்ட் இருக்கா? இந்த 24% தான் 30.60. ஏன் இப்படி போட்டிருக்கோம்? இப்போ ஒரே சைடு லாஸ் ப்ராஃபிட் அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைடு போடுவோம். ஒரு சைடு ப்ராஃபிட்டு ஒரு சைடு லாஸ்னால இதை நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஒரு சைடு ப்ராஃபிட்டு ஒரு சைடு லாஸ் அப்படின்ட்டு. இந்த டிஃப்ரென்ஸ் 24% தான் 30.60னா 100% என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி 100%, இதுக்கு முன்னாடி என்னது 100% தான் கண்டுபிடிச்சோம். 100% கண்டுபிடிச்சனா காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டு கெயின் 10%. அது எவ்வளோக்கு விற்றுருக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு தெரியும், அப்புறம் இங்கே கெயின் 10% தெரியும். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்போம்? 110%. டேரெக்டாக போட்டுடலாம். 110% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது 24% தான் 30.60னா 110% எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க கேள்வி. இங்கே இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? 100% கண்டுபிடிச்சு அதுலேருந்து 10% கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரே ஈக்குவேஷன் தான், இந்த ஒரு ஈக்குவேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிச்சு மற்ற எல்லாமே என்னது அடிச்சு கொடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ ஏதாச்சும் அடிச்சு கொடுக்காம நம்ம 3 டேபிளாக அடிச்சா இங்கே என்னது 8 டைம்ஸ், இங்கே 10.20, இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்? 102 × 11/8. திருப்பி 2 டேபிள் அடித்தா இங்கே என்ன வரும்? 4, இங்கே 51. மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 561/4. அப்போ அடிச்சு கொடுத்தோன்னா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ், இங்கே ரிமைனிங் 1 போகுமா? அப்போ 4 டைம்ஸ் 1 0.25. அப்போ என்னது? 140.25. ஆப்ஷன் ஏ 140.25. எப்படி அடிச்சு கொடுத்தோன்னு புரியுதுல்ல? இங்கே 1 டைம்ஸ் அடித்தோம்னா 4, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ வந்து 4 டைம்ஸ் 16 வந்துடும். அப்போ இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம அடிக்க முடியாது. அதனால ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 10 ஆயிரும். சரி, நான் உங்களுக்கு இது போட்டே காமிக்கிறேன். 1, இப்போ 1 டைம்ஸா? அப்போ இங்கே 4, ரிமைனிங் எவ்வளவு? 1 6. அப்போ இங்கே திருப்பி 4 டைம்ஸ் அப்படின்னா 16. இங்கே 0 வந்துச்சு ரிமைண்டர். ஆனால் இந்த 1 இருக்குல்ல, அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே நம்ம என்னது 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே பாயிண்டா? ஏன்னா 0 ஆட் பண்ணுறோம்ல, அப்போ பாயிண்ட் வச்சுக்கலாமா? அப்போ 2 டைம்ஸ் அப்படின்னா 8, ரிமைனிங் 2, இங்கே என்னது 5, அப்போ 20. நார்மல் டிவிஷன் தான், டிவிஷன்லாம் நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ, இதுதான் என்னது நம்ம நார்மலாக 561/4 போட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு வரும். இப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 140.25. நெக்ஸ்ட், Sandeep made a profit of 22% when he sold an overcoat. Find the cost price. Same method தான். ப்ராஃபிட் எவ்வளவு? 22%. அப்போ இங்கே கொடுத்துருக்க என்னது? சோல்டு அப்படின்னா என்னது? செல்லிங் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 122% அப்படின்றது தான் 8540 அப்படின்னா
காஸ்ட் ப்ரைஸ் 100% என்ன அப்படின்றத என்னது கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாகவே, இப்போ இது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 122 into 7 டைம்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு டேரெக்டாக. நீங்கள் இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு போட்டிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். 4 டைம்ஸா, இங்கே 1 14 5 1 8, அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது இங்கே 7 0, அப்போ 70 into 100 7000 டேரெக்டாக போடலாம். ஏன் நான் டேரெக்டாக 7 எடுத்தேன், யூனிட் டிஜிட். இப்போ 2 எடுக்கலாம் யூனிட் டிஜிட்டை வச்சு. இப்போ ஏன் நீங்கள் இன்ட்டு 2 போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 போட முடியாது. ஏன்னா இது என்னது, அடுத்து 2 போட்டிங்கன்னா 288 தான், 244 தான் வரும், ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதனால் அடுத்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 100 பென்னோட செல்லிங் ப்ரைஸும் 140 பென்னோட காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல். ஓகே, அவ்வளோ அடிச்சு கொடுத்தா இங்கே என்ன வரும், 0 0, இங்கே 5 டைம்ஸ், இங்கே 7. அப்போ செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 7/5. ப்ராஃபிட் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் 5, செல்லிங் ப்ரைஸ் 7. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், இங்கே 2 பார்ட் ப்ராஃபிட். எதுலேருந்து ப்ராஃபிட்டு, காஸ்ட் ப்ரைஸ், அதெல்லாம் 5 into 100. ஏன் 100%, இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றோம்னா into 100. அப்போ 5 இது கேன்சல் பண்ணால் 20. அப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 40%. ஆப்ஷன் பி 40%. ஓகே, அடுத்து. A man loses 28% by selling an article for 144. If he sells for 288, what will the gain or loss percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு பொருளை விற்கிறார். எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 144 ரூபாய்க்கு விற்கிறார். 144 ரூபாய்க்கு விற்கிறப்ப அவருக்கு லாஸ் எவ்வளோ ஆகுதுன்னா 28% லாஸ் ஆகுதான். ஓகேவா, அப்போ அந்த 28% லாஸ் போக, அதாவது நமக்கு தெரியும் 100% தான் காஸ்ட் ப்ரைஸ், அதில் 28% போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 72%. இந்த 72% தான் அவர் விற்றுருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 144க்கு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த 288க்கு விற்றா எவ்வளவு ப்ராஃபிட்டாக லாஸாக கேட்டிருக்காங்க. அவளை டேரெக்டாக அடிச்சு கொடுக்குறான். இதை பார்த்தாலே 2 டைம்ஸா, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 144%. இந்த 144% அப்படின்றது தான் இங்கே, இந்த 144% அப்படின்றது தான் 288. ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, இது எல்லாமே என்னது, செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ். 72ம் செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ், 144ம் செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ். நம்மளுக்கு தேவை ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தான். அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு தெரியும். அப்போ இதுக்குள்ள இந்த 44% அப்படின்றது தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. அதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் 144%. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 44%. அப்போ ஆப்ஷன் சி 44% கெயின் அப்படின்றது தெரியுது. இது தெரியல, நீங்கள் வந்து 44, ஒருவேளை ஆப்ஷன் 44 இருந்தால் 44 போட்டுற, 144 தான் போட்டக்கூடாது. நம்மளுக்கு ஆன்சர் என்னது, கெயின் 44%. செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து 144%, கெயின் அப்படின்றது 44% தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, ஸ்கோர் ஆஃப் அப்படின்னா, இந்த ஸ்கோர் அப்படின்னா வந்து 20 அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்ம டசன் அப்படின்னா வந்து 12 அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்கோர் அப்படின்னா 20, நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ 20ன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்லுவாங்க, ஃபுட் வெண்டர் பைஸ் அ ஸ்கோர் ஆஃப் ஆப்பிள் ஃபார் 400. அப்போ 20 ஆப்பிளை 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. அப்போ ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளவு, 20 ரூபா. டேரெக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா என்னது, 20 ரூபா. இது என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் ரீட்டைல்ஸ் தெம் அட் எவ்வளோக்கு, ஒரு டசனை 264 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ ஒரு டசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டசன்னா 12. அப்போ 12 264க்கு விற்கிறாரு. அப்போ ஒரு விலை எவ்வளவு, அடிச்சு கொடுத்தோம்னா 2 டைம்ஸ். அப்போ எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 22. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 20, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஒரு, இப்போ இங்கே எல்லாத்தையுமே என்னது ஒரு பழத்துக்கு மாற்றிட்டோம். காஸ்ட் ப்ரைஸ் 20, செல்லிங் ப்ரைஸ் 22. என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் தானே. ரேஷியோ எடுத்தாலும் அதே தான், அப்படியே போட்டாலும் அதுதான். எவ்வளோ பாட்டு, 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து. எத்தனை பர்சன்டேஜ், இன்டூ 100 அழைச்சி கொடுத்தீங்கன்னா 10% ப்ராஃபிட். ஏன் ப்ராஃபிட்டு, காஸ்ட் ப்ரைஸ் 20, செல்லிங் ப்ரைஸ் 22 அப்படின்னு இருக்கப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, 2 பார்ட். அப்போ இங்கே எவ்வளவு ப்ராஃபிட், ஆப்ஷன் டி 10% அப்படின்றத என்னது இந்த சம்க்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ இங்கே ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. நீ அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்னொரு பார்ட் இருக்கும், ஒரு 15 கொஸ்டின்ஸு, அதையும் பார்ப்போம். மோரல்லஸ் இது எல்லாமே என்னது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மாடல்ஸ் தான். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நீ அடுத்து வரதில் வேறு மாடல்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.